if one root of the equation 3x square plus kx plus 81 equal to 0 is the square of the other, then find k. இப்போ k வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இப்போ சொல்யூஷன் போகலாம். let the roots be, இப்போ நமக்கு வந்து ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒன் ரூட் வந்து ஆல்ஃபா, தென் அதர் தென் இனி ஒன்று வந்து ஸ்கொயர் ஆஃப் த ரூட் எடுக்கிறோம், ஸ்கொயர் ஆஃப் த அதர் ரூட், தென் ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் தி ரூட்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆல்பா ப்ளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. ஃபார்முலா வந்து sum of the root equal to minus b by a. இப்போ மைனஸ் பி, ஏன்னு சொன்னால் 3, b என்ன k, c என்ன 81. இப்போ a is equal to 3, b is equal to k, c is equal to 81. then alpha plus alpha square equal to minus b by a, minus b minus k by a, a na 3. then product of the root கண்டுபிடிக்கணும். product of the root equal to formula வந்து c by a. c என்ன 81 divided by a என்ன 3. cancellation பண்ணிங்க. 3 2s are 6. next balance 2 21, then 3 7s are 21. இப்போ ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னா இங்கே பவர் 1 இங்கே 2 இருக்குது, ஆல்ஃபா கியூப், that is equal to 27. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு, அதாவது ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 3 into 3 into 3, 3 வருது. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 13. ஓகே, நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. இப்போ ஆல்பா ஈக்குவல் டு 3, இந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஆல்பா ப்ளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. ஆல்பா ப்ளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. ஆல்ஃபான்னா 3, 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இப்போ 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9, that is equal to மைனஸ் கே பை 3. 3 ப்ளஸ் 9 ஆட் பண்ணோன்னா 12, 12 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இதை 12ஐயும் 3ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 36 ஈக்குவல் டு மைனஸ் கே. இப்போ கேயோட வேல்யூ வந்து மைனஸ் 36. தேங்க்யூ.